வெறும் ஒயிட் ஷீட் வச்சே க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இது டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலான க்ரீட்டிங் கார்டு, ஸோ அதனால் டீச்சர்ஸ் டேக்குன்னு எழுதிக்கணும். இது டீச்சர்ஸ் டே இல்லாமல் வேறு ஏதாவது இப்போ வீட்டில் பர்த்டே வருதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அந்த க்ரீட்டிங் கார்டுக்கு மேலே கலராக ஹார்ட் கொடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ரெட் அண்ட் எல்லோ கொடுத்துருக்கேன். நீங்கள் மல்டி கலர் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டராக அந்த ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதுனதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டீச்சர் இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் பேப்பர்லேயே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து அக்லரிக் பெயிண்டால் கலர் கொடுத்துக்கிட்டேன். ட்ராயிங் அண்ட் கலர் டோட்டலாகவே உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து கொஞ்சம் மாடலாக இருக்கிற மாதிரி டீச்சர் வரைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து சாரீ கட்டின மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். புக்குக்கு எல்லோ கலர் அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு ப்ளூ கலர், ஹேருக்கு வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பாப்பாவுக்கும் வந்து நெக்ஸ்ட்டு கலர் கொடுத்துக்கணும். அதோட ஹேருக்கும் வந்து ப்ரௌன் கலர் அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஷூக்கு வந்து பிளாக் கலரில் மார்க்கராலே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து அந்த பாப்பா கையில் வந்து ஒரு க்ரௌன் இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கணும். அதையும் வரைஞ்சி அதுக்கும் வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வரைஞ்சதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த க்ரீட்டிங் கார்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு க்ரௌன் மாட்டி விடுற மாதிரி தான் இந்த க்ரீட்டிங் கார்டு இருக்க போகுது. ஸோ டீச்சருக்கு மேலே ஒரு ஹோல் போட்டுட்டு அது உள்ள வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் சைட் டேப் போட்டி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த த்ரெட்டில் படுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழேயும் வந்து அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே த்ரெட்டு விட்டுக்கணும். இப்போ நீங்கள் அந்த த்ரெட்டை மேல் சைட்லேருந்து புல் பண்ணால் மேலே வரும், கீழ் சைட்லேருந்து புல் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட் கீழே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக வந்து கலராக வந்து ஹார்ட் டிசைன் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போது புல்லுன்னு நமக்கு இழுக்கணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ வந்து அந்த த்ரெட்டோட அப்பர் சைடில் புல்லுன்னு எழுதி ஒட்டிக்கிட்டேன். கீழே வந்து அந்த த்ரெட்டை கட் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைடும் வந்து அந்த த்ரெட்டோட பேஸில் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து கீழே வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன அந்த மேம் கிட்ட கன்வே பண்ணணுமோ அதை எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு சூப்பர் யூனிக்கான கிராஃப்ட்டு ரெடி. இப்போ அந்த புல்லுன்னு இருக்கிறத நீங்கள் அப்பர் சைடாக வந்து இழுத்திங்கன்னா அழகாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து கீழே இருந்து மேலே போய் அந்த டீச்சர்ஸோட ஹெட்டில் வந்து க்ரௌன் வைக்கிற மாதிரி ஒரு அழகான இன்னோவேட்டிவான கிராஃப்ட்டு ரெடி. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.